हरि ओम श्रीमद्भागवतम 9வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். பரசுராமர் அப்பா சொல்லிட்டார் ஜமதக்னி முனிவர், இதனால் ஒரு வருஷ காலம் தீர்த்த யாத்திரை பண்ணார். அதுக்கப்புறம் ஆசிரமம் வந்துட்டார். ரேணுகாதேவி கங்கை கரைக்கு சென்றிருந்தாள். அப்போ அங்கே ஒரு கந்தர்வராஜனான சித்திரரதன்பன் அப்சரச ஸ்திரீகளோடு சேர்ந்து கிரீட்டன் விளையாடின்னு இருந்தான். அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தான். பத்ம மாலினம் கந்தர்வராஜன், பத்ம மாலை, தாமரை மாலையெல்லாம் அணிந்துண்டு. இவர் வைதிக கர்மாவுக்காக நீர் எடுத்து வர சொல்லியிருக்கார். கங்கா நதி தீரத்தில் இந்த கந்தர்வராஜன் விளையாடின்னு இருக்கா. அதை பார்த்துட்டே இருக்கிறச்சே இந்த அக்னிஹோத்ராதி கர்மத்துக்கு உண்டான நேரம் போகிறதே தெரியல இவளுக்கு. திடீர்னு ஐயோ நம்ம இப்படி தப்பாக இவ்வளோ நாளி நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய பர்த்தா முனிவர் சபிச்சிருவாரோ என்று சொல்லி வேகமாக வர ஆசிரமத்துக்கு குடத்தை கீழே வச்சுட்டா, கையை கொப்பின்னு நின்றுருக்கா. அப்போ அவருக்கு பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு படுத்து தவறு செய்திருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்திரர்களை அழித்து இவளை கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் இதை செய்ய முடியாது என்று அவர்கள் கேட்கல. உடனே இவருக்கு நல்லா தெரியறது, யார் ராமர், பரசுராமருக்கு நல்லா தெரியறது இவருடைய யோகம், இவருடைய தப்பசெல்லாம் தெரிஞ்சதுனால நாம் தாயையும் சகோதரர்களும் கொன்றாலும் கூட அவரை வைத்து கொண்டே அவருடைய அருளினாலே உயிர்ப்பிக்க முடியும் என்று நினைத்து தாயும் தமையன்மார்களையும் கொன்றார். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜமதக்னி, பத்தியா நான் சொன்ன உடனே கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். பரசுராமர் தந்தையினிடத்தில் வரம் அவர் கேட்க சொல்ல அவர் சந்தோஷப்பட்டார். ஜமதக்னி முனிவர், என்ன வரம் வேணும் குழந்தை அப்படின்னு. பிரீத்தகா சத்தியவதி சுதனான ஜமதக்னி முனிவர் கேட்குறார். வவ்ரேஹதானாம் ராமோபி ஜீவிதம் சா ஸ்மிருதிம் வதே. அப்பா, என்னுடைய தாயும் தமையன்களும் உயிர் பெற வேண்டும், நான் தான் அவர்களை கொன்றேன் என்ற ஸ்மிருதி இருக்கக்கூடாது, மறந்துடணும் அப்படின்னு அவர் கேட்குறார். பரசுராமர் கேட்ட உடனே அதே போலவே அவர் ததாஸ்து என்று சொல்ல அவர்கள் உறங்கி எழுந்தார்கள் அப்படிங்கிறார். அவ்வளவு, அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தையினுடைய சொன்ன சொல்லை அவர் காப்பாற்றியவர். இனியும் கூட தந்தைக்காக அவ்வளோ ஒரு தந்தையின் மேலே அன்பு கொண்டவர். அவர் பரசுராமர்கிட்டேருந்து தோற்று போனார்கள்ல கார்த்தவீராஜனுடைய புதல்வர்கள் யார், அத்தனை புதல்வர்களும் அப்பா இறந்துட்டார்னோடனே அந்த இடத்துலேருந்து ஓடியே போயிட்டா இல்லையா. அப்போது அந்த புதல்வர்கள் எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட 10,000 புதல்வர்கள் அவர்கள் என்ன பண்ணால் ஆசிரமத்துலேருந்து இவரெல்லாம் வனத்துக்கு போயிருந்தார். அதாவது பரசுராமர் தன்னோட சகோதரரோட அந்த நேரத்தில் ஆசிரமத்துக்கு அக்னிஹோத்திரம் செய்கின்ற அந்த வேள்விசாலையில் அப்படியே உட்காந்துட்டு பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஜமதக்னி முனிவர். அங்கே அவரை கொன்று விட்டார்கள். பரசுராமருடைய தாயான ரேணுகாதேவி யாச்சியமானாக கிருப்பணையா ராம மாத்ராதி தாருணாக, அவள் வேண்டா, ஐயோ இப்படி பண்ணாதீங்கன்னு அவர்கிட்ட கேட்குறா. இருந்தாலும் இல்லை, அவள் கண் முன்னே அவருடைய தலையை கொய்து எடுத்து சென்றார்கள். பிரசாஹ்ய சிர உத்கிருத்திய நின்யுஸ்தே சத்ரபந்தவக. இந்த மாதிரி சத்திரிய குலத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்யறவளை சத்ரபந்தும்போம். நம்ம ரொம்ப அழகாக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? 3 எழுத்து சொன்னேனோ சத்திர பந்துவை போலேன்னு. இப்போ இந்த சத்திரிய பந்துக்கள், இந்த சத்திரியராக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். ரொம்ப கவலையாக போயிடுத்து. அழறா, மார்பில் அடிச்சுண்டு அழறா ரேணுகா. துக்க சோகார்த்தா நிக்னந்திய ஆத்மனா ராமா ராமா ஹி ராமான்னு அழறா. தாத்தேதி விசுக்ரோ சோச்சகைஹி சதி. சீக்கிரமாடா, அப்பா இப்படி பண்ணிட்டாலேன்னு அழறா, ராமா என்று அழறா. கிட்டத்தட்ட 21 தடவை தன் மார்பில் அடித்து கொண்டு அழுதாள் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் பரசுராமர் இந்த 21 தலைமுறை உள்ள சத்திரிய பதரே பூண்டே இல்லாமல் அழித்தார் அப்படின்பா. அப்போ ராமான்னு இவள் அழறதை பார்த்து, தாய் அழறதை பார்த்து அங்கேருந்து ஓடி வர பார்த்தா தலை இல்லாமல்
வெட்டுப்பட்டு கிடந்த தந்தையை பார்க்கின்றார். ரொம்ப கோபம் வந்து கொடுத்தது. தத் துக்க ரோஷாம வர்ஷாதி சோக வேக விமோகிதகம். சோகம் பொறுக்க முடியல, மனசு அப்படி வெதும்புறது. அப்பா அப்படி பண்ணிட்டாரே, ஹா தாத்தா சாத்தோ தர்மிஷ்ட, நீ சாத்து ஆச்சேப்பா, நீ தர்மிஷ்டன் ஆச்சேப்பா, உன்னை போய் இப்படி பண்ணியிருக்காளே, எங்களை வந்து விட்டு விட்டு நீங்கள் போயிட்டாலே, தெக்தவாஸ் அஸ்மான்னு தெக்தவாஸ்மான்னு எங்களை விட்டுட்டு ஸ்வர்கதோ பவான்னு ஸ்வர்க்கத்துக்கு போய்விட்டீர்களே அப்பா என்று புலம்பி கதறி அழுது தந்தையினுடைய தேகத்தை ஒப்படைச்சுட்டு தோவரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கோடரி எடுத்துட்டு சத்திரியர்களை அழிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணி போகிறார். அப்படி முனிவரை வந்து கொன்று விட்டார். பிரம்மஹத்தி தோஷத்தினால அந்த மாகிஷ்மதியே தன்னுடைய சோபையை இழந்திருக்கு. அந்த நேரத்தில் போனார், போய் அந்த 14,000 பேரையும் வெட்டி சாய்ச்சிட்டார். அப்படி மலை மாதிரி குச்சிட்டார். அந்த ரத்தம் பெருகுமே, அதை எடுத்து இந்த த்விஜர்களை தானே நீ இப்படி அந்தணர்களை தானே நீ வந்து பகைமை கொண்டு செய்கின்றாய் அப்படின்னுட்டு அது அந்த ரத்தத்தை எல்லாம் 5 மடுக்களை நிரப்பினார். மடுக்களை தோண்டி அதில் நிரப்பினாராம் அந்த ரத்தத்தை. அதான் குருக்ஷேத்திரத்தில் சியமந்த பஞ்சகம்ங்கிற இடம். அவர்களுடைய அந்த சத்திரிய ரத்தம் அந்த கண்ணீர் போல இருந்து அதை கொண்டு அவர் தர்ப்பணம் செய்தார் என்று சொல்வார். அப்போது ரேணுகாதேவி 21 முறை தன் மார்பில் அடித்து புலம்பினதுனால்தான் அவர் 21 முறை சத்திரியர்களை கொன்று குவித்தார், 21 தலைமுறைக்கு என்று சொல்லப்படுகின்றது. அங்கேருந்து தன்னுடைய தந்தையை தலையினுடைய எடுத்து வந்தார், வேள்விசாலையில் வைத்து பகவானை ஆராதனை பண்ணுறவராச்சே. அப்போது அவர் வேள்வி மூலமாக ஆராதனை பண்ணார். ஹோதாக்கு, அதாவது ஒரு ஹோதா வேள்வி ஹோதா இருக்கா இல்லையா, அவர்களுக்கு கொடுக்குற தானம் கொடுக்கணும் இல்லையா, கிழக்கு திசையை வந்து ஹோதாவுக்கு கொடுத்து, பிரம்மாவாக இருந்து வேள்வி நடத்தினவருக்கு தென் திசையை கொடுத்து, அத்வரியுக்கு மேற்கு திசையை கொடுத்து, சாமகானம் செய்கிற உத்காதாவுக்கு வந்து வடதிசை நிலங்களை தானமாக கொடுத்தார். மற்ற ரித்விகளுக்கெல்லாம் அக்னி மூலை, அதாவது தென்கிழக்கு மூலையில் இருக்கின்ற 4 மூலை பக்கமுள்ள பூமி, கசிவ முனிவருக்கு பூமியினுடைய நடுப்பகுதி, இப்படி ரித்விக்குகளுக்கு ஆரியாவர்த்தம்ங்கிற புண்ணிய பூமி, இப்படி எல்லோருக்குமாக நிலங்களையெல்லாம், ஏன்னா இப்போ சத்திரியர்களே இல்லை, எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டார். நேராக போனார், சரஸ்வதி நதியில் நீராடினார். ஏன்னா வேள்வி முடித்தாச்சு, அவபிரத ஸ்நானம் இருக்குல்ல, அவபிரத ஸ்நானம்லாம் முடித்தோம், எல்லா பாப்பங்களும் நீங்க கொடுத்து அப்படி வரார். ரொம்ப ஒளி வீசுன்ட்டு அப்படி வரார். ஜமதக்னி முனிவர் சூக்ஷ்மமான உடலை பெற்றுக்கொண்டு சப்த ரிஷி மண்டலத்தில் 7வது ரிஷியாக ஆனார். ரிஷீனா மண்டலே சோபூத்து சப்தமோ ராமபூஜிதக. இப்படி ஜமதக்னி முனிவர் அவருடைய குமாரரான பரசுராமர் அடுத்த மன்வந்திரத்தில் சப்த ரிஷிகள் ஒருவராக இருந்து வேதத்தை பரப்ப போகின்றார். ஆகாமி யந்திரே ராஜன்னு வர்த்தயஷ்யதி வை பிருகத்துன்னு சொல்கிறார். பரசுராமர் இதை போல், அதாவது தன்னுடைய எண்ணம் அப்படியே மனசால் எல்லாம் முடிஞ்சுடுது இல்லையா, மனசு அப்படியே அமைதிப்பட்டு மகேந்திர மலையில் இன்றும் அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி, இப்படி அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பிருகுவம்சத்தில் அவதரித்து பூமிக்கு வாரமாக இருந்த இந்த சத்திரிய குலத்தவர்களெல்லாம் கொன்றொழித்தார். பரசுராமர் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம் இல்லையா, அப்படி ஒரு தேஜஸ்வியாக இருந்தார் அப்படிங்கிறார். சரி, இப்படி தேஜஸ்வியாக இருந்தது, இன்னொரு அக்னி மாதிரி தேஜஸ்வியாக இருந்தது வந்து காதியினுடைய மகன் விஸ்வாமித்திரர். அதாவது இப்போ வந்து இவர் வந்து கொன்றொழித்தார் பரசுராமர். சரி, விஸ்வாமித்தர் காதியினுடைய மகனாக பிறந்தார். இப்போ காதியினுடைய, நான் சொன்னேன், காதிக்கினுடைய மகனும் மகளும் நமக்கு தெரிந்த முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கின்றன. ஒன்று வந்து சத்தியவதி, அவரை தான் ரிஷிக முனிவருக்கு கன்னிகாதானம் கொடுத்தார் இல்லையா. இன்னொரு மகன் தான் யாருன்னா விஸ்வாமித்திரர். அவர் தான் அந்த சத்திரிய குல எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு பிரம்ம தேஜஸை பெற்று பிரம்ம ரிஷியானார், ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த விஸ்வாமித்திரருக்கு 101 பிள்ளைகள் இருந்தாலும் அதில் நடு பிள்ளை பேர் மது சந்தஸ். அதனால எல்லாருமே மது சந்தஸ்ன்னா அந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிடுவா. இதில் பிருகுவம்சத்தில் இருக்க அஜீகர்த்தருங்கிற மகரிஷியோட புதல்வன், அதாவது தன்னுடைய மருமான தன்னுடைய மகனாக சுனச்சேவனை ஸ்வீகாரம் பண்ணிட்டார்.
இந்த சுனச்சேபன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹரிச்சந்திரன் சுனச்சேபனை தான் தன்னுடைய வேள்விக்கு வேள்வி பசுவாக இருக்கிறதுக்காக நரபசுவாக விலைக்கு வாங்கிட்டு வந்தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹரிச்சந்திரன் வந்து தன்னுடைய மகன் வந்து இப்போ 1 வயசு தானே ஆறுது, 2 வயசு தானே ஆறுது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுனால இந்த சுனச்சேபனை தான் ஸ்வீகாரம் எடுத்த, அதாவது விஸ்வாமித்திரர் ஸ்வீகாரம் எடுத்த சுனச்சேபனை தான் ஹரிச்சந்திரன் வேள்வி பசுக்காக நரபசுவாக விலைக்கு வாங்கிட்டு வந்தான். விஸ்வாமித்திரம் முன்னாடி சொன்ன மாதிரி வருணன் முதல்ல பிரஜாபதிகள்லாம் சுதி பண்ணி தன்னை பிடித்து வைத்திருந்த அந்த வேள்விக்கான யூத தம்பத்திலேருந்து அவனே விடுவிக்கப்பட்டான். இவர் வந்து ரொம்பவும் சிரேஷ்டமானவர் இந்த சுனச்சேபன். அவருக்கு பேர் தேவராதன்கிற பேரும் இருக்குது. என்னத்தினாலங்கிறத பார்க்கலாம். அதாவது ஏன் அப்படி தேவராதன் கூப்பிடுறாருன்னா, சுனச்சேபன் வந்து தேவர்களாலேயே திரும்ப விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு தேவராதன் என்கின்ற பேர். ஏன்னா அவர் வந்து வேள்விசாலையில் கட்டப்பட்டு அவருடைய மந்திர ஜபங்களினாலே அவர் அதுலேருந்து விடுவிக்கப்பட்டதுனால திருப்பி அவருக்கே விஸ்வாமித்திரருக்கே கொடுக்கப்பட்டார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லியிருந்தார், தன்னுடைய 100 பிள்ளைகளையும் கூப்பிட்டு நீ வந்தாப்பா உங்களுக்கெல்லாம் மூத்தவன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். ஆனால் அந்த மதுச்சந்தஸ் இருக்காளே 100 பேர், அதில் முதல் 50 பேரை வந்து சுனச்சேபனை வந்து அண்ணனா ஏற்றுக்கலை. அதனால் விஸ்வாமித்திரர் கோவம் வந்துவிட்டு நீங்கள்லாம் மிளேச்சராக கடவுதுன்னு சபிச்சுட்டார். அந்த 50 பேரும் மிளேச்சர்களாக ஆனார்கள். அதில் நடுப்புள்ள மதுச்சந்தஸ் இருக்கானே, அதிலிருந்து 50 தம்பிகள் இருக்காளே, அவள் வந்து அப்பா சொன்னதை வந்து கேட்டுனுட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா அண்ணாவாக ஏற்றுனுட்டா. நாங்கள்லாம் உங்கள் வழியிலேயே பின்பற்றி வருவோம்னு சொல்லிட்டா இந்த மனுச்சந்தஸ். அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து உடனே அவர் சொல்கிறார், இனி அதாவது குஷிக வம்சத்தில் தான் வந்துன்னு இருக்கா இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா, குஷிக வம்சம் தானே. இவ விஸ்வாமித்திரனுடைய தந்தை இல்லையா, அவர் வந்து குஷிக வம்சத்தில் இருக்கவர் காத்தி, அதில் அவருடைய மகன் தான் விஸ்வாமித்தர். அப்போ இவர் சொல்கிறார், ஏஷவ குஷிகா வீரோ தேவராதஸ்தமன்வித அந்நிய சாஷ்டகஹாரீத ஜெயக்ரது மதாதய. இவன் என்ன சொல்கிறானோ, தேவராதனான இந்த சுனச்சேபன் வந்து உங்களுடைய கோத்திரம் தான்ப்பா, அவன் சொல்கிறாபடி கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், சாஷ்டகன் ஹாரிதன் ஜெயன் கிருதுமதன்லாம் விஸ்வாமித்திரருடைய புதல்வர்கள் அப்படிங்கிறார். இப்படி விஸ்வாமித்திரருக்கு முதல் 50 பிள்ளைகள் வந்து மிளேச்சர்களாகவும் பின்னாடி மதுச்சந்தன்லேருந்து 50 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார். சுனச்சேவன் ஸ்வீகாரபுத்திரனாக இருந்தான். அதனால் அவருடைய புத்திரர்கள்லாம் கௌஷிக கோத்திரத்தை பிரித்து பலவாறாக பிரிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் தேவராதன் மூத்தவனாக இருக்கிறதுனால தேவராத பிரவரமாக மாறித்து, அந்த பிரவரம் சொல்லுவோம் இல்லையா, அது மாறித்து அப்படிங்கிறார். அதோடு 16வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரே நமः, ஸ்ரீ ஹரே நமः, ஸ்ரீ ஹரே நமः. अथ नवमस्कन्ते षोडशोऽध्यायः. श्रीशुकोवाच पित्रोपशिक्षितो रामः तथेति कुरुनन्दन संवत्सरं तीर्थयात्रां चरित्वाश्रममाव्रजत्. कदाचित् रेणुकायाता गङ्गायां पद्ममालिनं गन्धर्वराजं क्रीडन्तम् अप्सरोभिरपश्यत. विलोकयन्ती क्रीडन्तम् उतकार्तं नदीं गता होमवेलां न सस्मार. किञ्चित् चित्ररतस्पृहा कालात्ययं तं विलोक्य मुनेशापविशङ्गिता आगत्य कलशं तस्थौ पुरोधाय कृताञ्जलिः. व्यभिचारं मुनिर्ज्ञात्वा पत्न्या प्रकुपितो ब्रवीत्. ग्नद्धैनां पुत्रका पापाम् इत्युक्तास्तेन चक्रिरे. रामः सञ्जोदितपित्रा भ्रात्योन्मात्रा सहावदीत्. प्रभावज्ञो मुने सम्यक् समादेस्तपश्च सह वरेण चन्दयामास. प्रीतः सत्यवदी सुतः वव्रे हतानां रामोऽपि जीवितं चास्मृतिं वदे. उत्तस्तुस्ते कुशलिनो निद्रापायैवाञ्जसा. पितुर्विद्वान् तपोवीर्यं रामश्चक्रे सुहृद्वदं. येऽर्जुनस्य सुता राजन् स्मरन्तः स्वपितुर्वदं. रामवीर्यपराभूता लेभिरे शर्म न क्वचित्. ये गताश्रमतो रामे सभ्रातरिवनं गते वैरं
सिसादैषवो लब्धचिद्रा उपागमन् दृष्ट्वाज्ञघारासीनम् आवेशिदधियं मुनिं भगवती उत्तमश्लोके जग्नुस्ते पापनिश्चयाः याच्यमाना कृपणयां राममात्रादिदारुणाः प्रसह्य शिर उत्कृत्य निन्युस्ते क्षत्रबन्धवः रेणुका शोकार्ता निघ्नन्ध्यात्मानमात्मना राम रामेति तातेति विचुक्रोश उच्चखै सतीं तदुपश्रुत्य दूरस्थो हारामेति आर्तवत्स्वनं त्वरयाश्रममासाद्य ददृशे पितरं हतं तद्दुःखरोषामर्षार्थी शोकवेकविमोहितः हातादसादो धर्मिष्ठ त्यक्त्वा स्मान् स्वर्गतो भवां विलपैव्यं पितुर्देहं निधाय भातृषु स्वयं प्रगृह्य परशुं राम क्षत्रान्धाय मनोदधे गत्वा माहिष्मतीं रामो ब्रह्मग्नविहदश्रियं तेषां सशीर्षभिराजन् मध्ये चक्रे महागिरिं तद्रक्तेन नदीं घोराम् अब्रह्मण्यभयावहां हेतुं कृत्वा पितृवदं क्षत्रे मङ्गलकारिणी त्रिसप्तकृत्वा पृथिवीं कृत्वा क्षत्रियां प्रभुः समन्दपञ्चके चक्रे शोणितोधान् कृधान् नृप पितुकायेन सन्धाय शिरादाय बर्हिषि सर्वदेवमयं देवम् आत्मानम् अजयजन्मकैः ददौ प्राचीं दिशं होत्रे ब्रह्मणे दक्षिणां दिशम् अद्वर्यवे प्रतीचीं वै उद्घात्रे उत्तरां दिशम् अन्येभ्यो वान्दरदिशः कश्यपाय च मध्यतः आर्यावर्तम् उपदृष्टे सदस्येभ्यस्ततः परं ततश्च अवभृद स्नान विदूताशेषकिल्बिषः सरस्वत्यां ब्रह्मनद्यां रेजेभ्यभ्र इवांशुमान् स्वदेहं जमदग्निस्तु लब्ध्वा सज्ञानलक्षणं ऋषीणां मण्डले सोऽभूत् सप्तमो रामपूजितः जामदग्न्योऽपि भगवान् रामकमललोचनः आगामिन्यन्धरे राजन् वर्तयिष्यति वै बृहद् आस्तेऽध्यापि महेन्द्राद्यौ न्यस्तदण्डप्रशान्तधीः उभगीयमानचरितः सिद्धगन्धर्वचारणैः एवं भृगुषु विश्वात्मा भगवान् हरिरीश्वरः अवतीर्य परं भारं बुवोहन् बभुशो नृपान् घाधेरभून्महातेजाः समिद्धैव पावकः तपसा क्षात्रामुत्सृज्य यो लेभे ब्रह्मवर्चसं विश्वामित्रस्य चैवासन् पुत्रा 100 नृप मध्यमस्तु मधुच्छन्दा मधुच्छन्दस एव ते पुत्रं कृत्वा शुनशेवं देवराजं च भार्गवम् आजीगर्तं सुतानाः ज्येष्ठ प्रकल्प्यतां यो वै हरिश्चन्द्रमके विक्रीध पुरुषः पशुः स्तुत्वा देवान् प्रजेशादीन् मुमुचे पाशबन्धनान् यो रातो देवयजने देवीर्घादिषु तापसः देवरात इति ख्यातः शुनशेव स भार्गवः ये मधुच्छन्दसो ज्येष्ठाः कुशलं मे निरेण तद् अशपत्तान् मुनिः क्रुद्धो म्लेच्छा भवद दुर्जनाः सहोवाच मधुच्छन्दाः सार्धं 50 ततः यन्नो भवान् संजानीते तस्मिन् तिष्ठामहे वयं ज्येष्ठं मन्त्रदृशं चक्रुः त्वां मन्वञ्चो वयं स्महि विश्वामित्रसुतानाः वीरवन्दो भविष्यत ये मानं मेनु गृह्णन्धो वीरवन्दं मकर्तमां ये शवकुशिका वीरो देवरादस्त्वमन्वित अन्ये चाष्टकहारीत जय कृदुमधादयः एवं कौशिकगोत्रं तु विश्वामित्रैः पृथग्विदं प्रवरान्धरमापन्नं तद्धिश्चैवं प्रकल्पितं श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயத்தில் சுத்ரவர்த்தன் ரஜி அவர்களுடைய வம்சாவளியெல்லாம் பார்க்க போகிறோம். பூர்வரவசனுடைய மகன் ஆயு. இப்போ ஊர்வசியினுடைய வம்சாவளி தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா. இப்போ பூர்வரவசனுடைய மகன் எத்தனை பேர்னா 5 பேர் மகன்கள். ஆயு பூர்வரவசனோட மகனான ஆயுக்கு 5 குமாரர்கள். ஒருத்தராக நம்ம பிரித்து பார்த்துட்டு வரோம். அதில் இந்த ஆயுனுடைய மகன்கள் நகுஷன், சத்ரவர்த்தன், ரஜீப், ரம்பன், அனேனஸ். இப்போ இவாளோட வம்சாவளி தான் இப்போ பார்த்துட்டு இருக்க போகிறோம்.
சத்ரவர்த்தனுக்கு வந்து சுஹோத்ரன்கிற மகன். அவனுடைய புத்திரர்கள் வந்து காச்சியன், குஷன், கிருத்சமதன். கிருத்சமதனுக்கு சுனகன்கிற மகன். இந்த சுனகன் தான் சுனகனுடைய மகன் தான் சௌனகர். சௌனக முனிவர் ருக்வேதத்தில் ரொம்பவுமே பாண்டித்யம் இருக்கு. சுனக சௌனகோ யஸ்ய பஹ்விருச்ச பிரவரோ முனிகி, சௌனகன் என்று அழைக்கப்படுகின்றார். காச்சியனுடைய புத்திரன் வந்து காஷியனுடைய புத்திரன் காஷி. இவனுடைய மகன் வந்து தீர்க்கதமதனுடைய தந்தை வந்து தீர்க்கதமனுடைய மகன் தான் தன்வந்திரி என்று சொல்லப்படுகின்றார். இப்போ இந்த தன்வந்திரியை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, தன்வந்திரி பகவானுடைய அவதாரம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வேள்வியெல்லாம் ஹவிஸை வந்து கொடுத்து அதை ஏற்றுக்கொள்பவராகவும் நோய் நொடிகளை அழிப்பவர்களாகவும் தன்வந்திரி பகவான் இருக்கின்றார். இவருடைய புதல்வன் தான் கேதுமான். அவருடைய மகன் பீமரதன். பீமரதனுடைய மகன் திவோதாசன். திவோதாசனுடைய மகன் தியுமான். இவருக்கு வந்து அலர்கன் என்ற புத்திரர்களாக பிறந்தார். இந்த அலர்கன் வந்து 60,000 ஆண்டுகள் ஒரே அரசனாக இருந்து ஆட்சி புரிந்திருக்காராம். அலர்கனுடைய குமாரன் சந்ததி. அவருடைய மகன் சுனீதன். அவருடைய மகன் சுகேதன் குமாரன் தர்மகேது. அவருடைய பக்தன் சத்தியகேது. சத்தியகேதனுடைய பிள்ளை திருஷ்டகேது. இவருடைய மகன் தான் சுகுமாரன். அவருடைய மகன் வீதிவோத்திரன். இவருக்கு பர்கனுக்கு மகன் பார்கபூமின்னு பேர். அப்போது காசிங்கிற மன்னனுடைய வம்சாவளி, அதாவது சத்ரவர்த்தனுடைய வம்சத்தில் தோன்றியவர்கள் ரம்பன். அடுத்தது அதாவது நம்ம வந்து 5 குழந்தைகள் சொன்னோம் இல்லையா? ஆயுக்கு நகுஷன், சத்ரவர்த்தன், ரஜி, ரம்பன், அனேனஸ். இதில் வந்து நகுஷன் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இப்போ அவர் வந்து சொல்கிற ரம்பனுக்கு வந்து 2 புதல்வர்கள், ரபசன் கம்பீரன். அவனுடைய மகன் அக்ரியன். அக்ரியனுடைய மனைவிடமிருந்து பிராமணருடைய வம்சம் தொடங்கியது. அடுத்தது அனேனஸ், இன்னொரு புத்திரன். 5வதுல இன்னொரு புத்திரன் அனேனஸ். அனேனஸுடைய புதல்வன் வந்து சுத்தன். அவனுடைய பிள்ளை சுச்சியினுடைய பிள்ளை திரிககுத்து. இந்த அவருக்கு தர்மசாரதிங்கிற பேரும் இருக்குது. அவருடைய பிள்ளை சாந்தராயன். அவருக்கு வந்து சாந்தராயன்கிட்ட ஆட்சி பார்த்துக்கோனா வேண்டான்னுட்டார். எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக ஆத்ம ஞானியாக இருந்து இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து சந்ததி இல்லை. ஆயுவுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தால் ரஜி. இப்போ நம்ம வந்து அனேனஸையும் ரஜியும் பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நகுஷன்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் தான் சத்ரவர்த்தன் சொல்ல போகிறார். ரம்பனையும் பார்த்தாச்சு. இந்த ரஜி இருக்கானே, அவனுக்கு வந்து 500 புத்திரர்கள் இருக்கான். இவர் என்ன பண்ணால் அசுரர்களெலாம் கொன்று இந்திரனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாராம் இந்த ரஜி. இந்திரன் என்ன பண்ணார், பகைவர்களுக்கு பயந்துட்டு ரஜிக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாராம் சொர்க்கத்தை. சரணாகதி பண்ணிட்டார், இதெல்லாம் நீயே பார்த்துக்கோப்பான்னு. ரஜி இறந்தப்புறம் சொர்க்கத்தை திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ? இந்திரன் போய் கேட்டவுடனே ரஜினோட மகன்கள் கொடுக்கல. 500 பேர் இருக்கான்னு சொன்னோமே. அது மட்டும் இல்லாமல் ஹவிஸில் என்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் தானே தான் ஏற்றுக்கிறான். உடனே இந்திரன் நேராக போய் வியாழ பகவான்கிட்ட சொல்கிறார். அவர் ஆபிச்சார வேள்வி பண்ணார். அதனால் புத்தி தடுமாறிட்டான். யாருக்கு? ரஜினியோட புத்திரர்கள். எத்தனை பேர் இருந்தால்? 500 பேர். சரியா? அப்போது அவர்கள் வந்து அறநெறியை தவறி விட்டார்கள். அதனால் இந்திரன் அவர்களெல்லாம் வதைத்தான். அதனால் ரஜினியினுடைய வம்சாவளி இல்லை. அடுத்தது சத்ரவர்த்தனை பற்றி சொல்கிறார். அவருடைய பேரன் குச்சன், அவனுடைய மகன் பிரதியின் புதல்வன் சஞ்சயன், அவருடைய மகன் ஜெயன். இப்போ சத்ரவர்த்தனுடைய இது சொல்லியாச்சு. ஜெயனுடைய மகன் கிருத்தன். இவனுக்கு ஹரியவனன் பிறந்தார். அவருடைய மகன் சகதேவன். அவருடைய மகன் ஹீனனுக்கு ஜெயசேனன் பிள்ளை பிறந்தார். ஜெயசேனுக்கு சம்பிரதி. அவருக்கு ஜெயன் குமாரனாக இருந்தார். அவர் ரொம்ப வீரனாக இருந்தார், மகாரதனாக இருந்தார். இனி வந்து நகுஷனோட வம்சத்தை பற்றி சொல்ல போகிறார். இதோட 17வது அத்தியாயத்தை முடித்து விட்டார். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீ ஹரே நமः. नवमस्कन्धे 17. श्रीशुकोवाच
यः पुरूरवसपुत्र आयुस्तस्य भवन् सुताः नहुषः क्षत्रवृद्धश्च रजिरम्भश्च वीर्यवान् अनेना इति राजेन्द्र शृणु क्षत्रवृद्धोन्वयं क्षत्रवृद्धसुदस्यासन् सुहोत्रस्यात्मजास्त्रयः काश्यकुशो गृत्समद इति गृत्समदादभूत् शुनकः शौनको यस्य बहृच्च प्रवरो मुनिः काश्यस्य काशिसस्पुत्रो राष्ट्रो दीर्घतमपिता धन्वन्धरिर्दीर्घतम आयुर्वेदप्रवर्तकः यज्ञभुग्वा सुदेवांशः स्मृतमात्रार्तिनाशनः तत्पुत्रकेतुमानस्य जज्ञे भीमरदस्ततः दिवादासो द्युमांस्तस्मात् प्रदर्धन इति स्मृतः स एव शत्रुजिद्वत्स ऋदध्वज इतीरितः तथा कुवलयाश्वेति प्रोक्तो लर्कादयस्ततः षष्टिवर्षसहस्राणि षष्टिवर्षशतानि च नालर्कादपरो राजन् मेदिनीं बुभुजे युवा अलर्कात् सन्ततिस्तस्मात् सुनीतोत सुकेतनः धर्मकेतुसुदस्तस्मात् सत्यकेतुरजायत दृष्टकेतुसुदस्तस्मात् सुकुमारक्षितीश्वरः वितिहोत्रस्य भर्गोथो भार्गभूमिरभूनृपः इति मे काशयो भूपाः क्षत्रवृद्धान्वयायिनः रम्भस्य रभसपुत्रो गम्भीरश्चाक्रियस्ततः तस्य क्षेत्रे ब्रह्मजज्ञे शृणु वंशमनेन सह शुद्धस्तद सुजिस्तस्मात् त्रिककुद्धर्मसारथिः तदशान्तरयो जज्ञे कृतकृत्यः स आत्मवान् रजेः पञ्चशतान्यासं पुत्राणाम् अमितौजसा देवैरभ्यर्थितो दैत्यान् हत्वेन्द्रायात् अदधादिवम् इन्द्रस्तस्मै पुनर्दत्वा गृहीत्वा चरणौ रजेः आत्मानं अर्पयामास प्रह्लादाद्यरिशङ्कितः पितर्युपरदे पुत्रा याचमानाय नो ददुः त्रिविष्टभं महेन्द्राय यज्ञभागान् समाददुः गुरुणा हूयमानेघ्ना बलभित्तनयान् रजेः अवधि भ्रंशितान् मार्गान् न कश्चिदवशेषितः कुशात् प्रतिक्षात्रवृद्धात् सञ्जयस्तत्सुतोजयः ततः कृतस्यापि यज्ञे हर्यवनो नृपः सह देवस्ततो हीनो जयसेनस्तु तत्सुतः सङ्कृतिस्तस्य च जयः क्षत्रधर्मा महारथः क्षत्रवृद्धान्वया भूपाः शृणुवंशं च नाहुषान् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।